பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க இருக்கிறார்கள். ஸோ பிஎம் கிசானில் இந்த வேலையை செய்தவர்களுக்கு மட்டும்தான் 21வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். இல்லை என்றால் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்பட மாட்டாது. ஸோ இது என்ன, யாருக்கு பிஎம் கிசான் 21வது தவணை தொகை கிடைக்கும், நீங்கள் என்ன செய்யணும் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை லாஸ்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா பிஎம் கிசான் என்பது இந்திய அரசின் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மிக முக்கியமான திட்டங்களில் ஒன்றாகும். ஒவ்வொரு ஆண்டும் நேரடி நிதி உதவி வழங்குவதன் மூலம் இந்த திட்டம் விவசாயிகளின் விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் இந்த திட்டம் விவசாயிகளுக்கு பயன்பெற்று வருகிறதுங்க. உள்ளீடு அதிகரித்து வரும் விலையை நிர்வகிக்க உதவுகிறது. நாடு முழுவதும் மில்லியன் கணக்கான பயனாளிகளுடன் பிரதம மந்திரி குடும்பங்களுடன் ஒரு உயிர் நாடியாக மாறியுள்ளது. விவசாயிகள் எதிர்வரும் 21வது தவணைக்காக காத்திருக்கும் வேளையில் அரசாங்கம் இறுதி பணம் செலுத்தும் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த கட்டுரை மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த இகேஒய்சி முடித்தால் மட்டும்தான் உங்கள் பணம் உங்கள் கைக்கு வரும். பிஎம் கிசானுடைய யோஜனா அப்படின்றது 2019ஆம் ஆண்டு முதல் தொடங்கப்பட்டது. திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகள் ஆண்டுதோறும் 6000 ரூபாயை பெறுகிறார்கள். இது தலா 2000 2000 2000 3 சம தவணைகளாக பிரிக்கப்படுகிறதுங்க. ஸோ நேரடி பண பரிமாற்றம் டிபிடி முறை மூலம் நிதி உதவி நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் செலுத்தப்பட்டு வருகிறது. இது வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வது, இடைத்தரகர்களை நீக்குகிறது. விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், விவசாய கருவிகள் மற்றும் பயிர் உற்பத்திக்கு தேவையான பிற உள்ளீடுகள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வாங்கவும் விவசாயிகள் இந்த உதவியை பயன்படுத்தலாம். பிரதம மந்திரி கிசான் 21வது தவணை செலுத்தும் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற நவம்பர் மாதம் 17, 18, 19 தேதிகளில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தவணை நேரம் குறிப்பிடத்தக்கது, ஏனெனில் விவசாயிகள் ரபி பயிர் பருவத்திற்காக தயாராக உதவும். தவணை மூலம் விவசாயிகள் வெற்றிகரமாக அறுவடைக்கு தேவையான விதைகள், உரங்கள், பிற உள்ளீடுகளை சரியாக பண்ணணும். ஸோ இந்த பெரும்பாலான பயனாளிகளுக்கு இகேஒய்சி, ஆதார் இணைப்பு, வங்கி கணக்கு சரிபார்ப்பு மற்றும் நிலப்பதிவேடு சரிபார்ப்பு போன்ற செயல்முறைகள் நிறைவடைந்துவிட்டது. ஸோ ரபி பருவம் தொடங்குவதற்கு முன்பே பணம் விவசாயிகளுக்கு அக்கௌண்ட்டில் சென்று விடணும் அப்படின்றதுக்காக இகேஒய்சி முடிக்காதவர்கள் தயவு செய்து முடித்து வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த பிஎம் கிசானுடைய இகேஒய்சி முடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பிஎம் கிசானில் 2000 ரூபாய் பெறுவதற்கு தகுதியற்ற நபர்கள். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷனும் ஆகியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிஎம் கிசானில் இன்னொரு விஷயம், நில சரிபார்ப்பு முறைகளை நீங்கள் முடித்து வைத்து கொண்டிருக்கணும். ஸோ கண்டிப்பாக அந்த 2 ஏக்கருக்குள்ளாமல் வச்சிருக்கணுங்கன்றது ஒரு ரூல்ஸாக இருக்குது. ஆனால் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கும் இப்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது, எல்லோருக்குமே தெரியுங்க. ஸோ பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகையை பெற தயாராகி கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிப்புகள் வெளியிடப்படலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.